டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை பெருங்குடியில் இருந்து நாவலூர் வரையிலான OMR சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சீனிவாசன். கடந்த 5 நாட்களுக்கு மேலாக டிட்வா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பகுதியாக சென்னை பழைய மாமல்லபுரம் சாலையிலான சோழிங்கநல்லூர், குமரநகர், தாரப்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட சாலையில் வாகன ஓட்டிகள் எவ்வாறு பயணிக்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேட்டறிகிறோம். நான் இங்கே சோழிங்கநல்லூர் தானே இருக்கேன், இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்களே பாருங்க, குண்டு குழியமா இருக்கு. இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ½ hour கிட்ட ஆயிடுது. பீக் டைம் சொல்லவே வேணாம், பீக் டைம் இன்னும் டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடத்த இன்ச் பை இன்ச்சாக தான் நகருது. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். இந்த தண்ணி வேற தேங்கி நிற்குதா, 2 வீலர்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குண்ணா. சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உட்பட்ட தொகுதி தான் அந்த OMR தொகுதி. இந்த தொகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தோம் குடிசை வாரிய மக்கள் வரைக்குமே அனைத்து வகை மக்களும் இந்த சைடில் தான் இருக்காங்க. என்பது அனைவரும் தெரிந்த ஒன்று. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐடி பீப்புள்ஸ் வந்து இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க அந்த வேலைக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. பள்ளி குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், அதுக்கப்புறம் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் OMR பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பசங்க கூட படிக்கிறதுக்கு போக முடியல, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு சரியாகவே போகிறதுனால பள்ளம் மேடாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி ரொம்ப சிரமமாக தான் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்னால பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் வச்சுருப்பாங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோன்ஸில் தான் வந்து வாழ்வாதாரத்தில் தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கடி ரோடுலாம் சரியில்லாத போது சாக்கச்சரோ இல்லை வந்து பழுது போகுது வண்டி. அதனால வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்ரோ பணி வந்து ரொம்ப தாமதமாக நடக்கிறதுனால இந்த பணிகளும் வந்து ரொம்ப தாமதமாக நடக்கிறதுனால இந்த சிரமங்கள் ஏற்படுது. இந்த சாலையை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த மாதம் டிசம்பர் இறுதியில் வரக்கூடிய இந்த மழை காலங்களுக்கு முன்பு இந்த சாலையை சீரமைத்தால் வாகனம் ஓட்டுவதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.